அட நீங்க வேறக்கா, பயத்தை மறைக்கிறதுக்கு நானே பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன். தமன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. இதுதான் போட்டியோட சாம்பல். சித்தப்பா, அத்தை, இதுதான் போட்டியோட சாம்பல். மனோ, பொட்டியானோ, காசு மாலை இதெல்லாம் ஞாபகம் வருதாடா? ஐயோ மாமா, திரும்ப திரும்ப ஏன்யா? இருக்கிற பயத்துல நானே உன்னை கொலை பண்ணிடுவேன். ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சரிக்கா. தமன்னா, அதுதான் போட்டியோட சாம்பல் நிச்சயமா தெரியுமா? தெரியும் அத்தை, இதுதான் போட்டியோட சாம்பல். அப்ப சரி, அத காத்துல தூக்கி வீசு. வாங்க வாங்க. அக்கா, ஜார்ஜினியா தமன்னா உடம்புக்குள்ள வந்துரும்ல? தமன்னா, இப்ப நீங்க என் கைய வெட்டலனா, பொம்மி திரும்பவும் வந்தானா நம்ம எல்லாரையுமே கொன்னுடுவா. நீ கைய மட்டும் தானே வெட்ட சொல்ற. ப்ளீஸ் அத்தை, வெட்டுங்க. என்னங்க தமன்னா, ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ, ஒண்ணு ஆகாத அத்தை. இத நம்ம பண்ணும்போது நமக்கு சாதகமா ஏதாவது ஒண்ணு நடக்கும் அத்தை. என்னங்க புடிங்க, வெட்டுங்க. ஐயோ, எப்படி உன்னால இவ்வளவு தைரியமா பேச முடியுது? அத்தை, வேற வழியே இல்ல அத்தை. உயிரா கையான்னு பார்த்தா உயிர் தானே முக்கியம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். உங்க எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் மட்டும் ஒரு இடத்துக்கு போனேன்ல, நீங்க கூட அப்படி என்ன தலை போற காரியம்னு கேட்டீங்கல்ல. நான் போய் அந்த கமண்டலனை பாத்துட்டு வந்தேன். இப்போ நம்ம செய்யற இந்த காரியத்தினால எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சுன்னா, நீங்க போய் கமண்டலனை பாருங்க. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. என்னென்னமோ சொல்ற, ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குது. என்னால வெட்ட முடியாது தமன்னா. அது வெட்டுங்க. ஐயோ, புடிங்க. வெட்டுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தமன்னா, தமன்னா. ஐயோ, தமன்னா.
ஐயோ தமனா, ஐயோ, நீங்க என்ன எந்த நோக்கத்துக்காக கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது எப்பவும் நடக்காது. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு ஜார்ஜினியாக்கு நான் மறுபடியும் ஜென்மம் வர வைக்கணுமா? அது என்னால முடியவே முடியாது. ஐயோ, அப்ப தமன்னா ஐயோ, இங்க பாருங்க, உங்க கோவம் நியாயமானதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தமனாவை பாருங்க, கை இல்லாம கீழே விழுந்து கிடக்குறா. ஆமாம் பூட்டி, உங்க கால்ல விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க பூட்டி. ஆமாம் பொட்டி, பொம்மி ஆவி மட்டும் திரும்ப வந்துருச்சுன்னா அது எங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கொன்னுடும். எங்களுக்காக நீங்க அந்த ஜார்ஜினியாவை மன்னிச்சிருங்களேன். இல்ல, என்னால உருவான பிசாசு எப்போ எஜமானான என்னையே கொன்னுச்சோ அத நான் மன்னிக்கவே மாட்டேன். ஐயோ, அம்மா, என்னங்க நீங்க? சொல்லுங்கம்மா. இது பாருங்க, எங்களுக்காக உதவி பண்ணுங்க ப்ளீஸ். அதுக்கு தமனா என்ன பண்ணுவா? ஜார்ஜினியா செஞ்ச தப்புக்கு தமனா என்ன பண்ணுவா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். வாழ வேண்டிய வயசுல ராணிய கொன்னே ஆகணுங்கிற வைராகியத்தோட உயிரையே துச்சமா மதிச்சு இப்படி கீழே கிடக்குறா. அவளுக்காக கொஞ்சமாவது மனசருங்களேன். ஐயோ, உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். என் மருமகளை காப்பாத்துங்க ப்ளீஸ். சரி, நீங்க இவ்வளோ கெஞ்சி கேக்குறதால நான் இத பண்றேன். ஐயா, ரொம்ப நன்றியா. இதுக்கு நான் ஒத்துக்கிட்டு செஞ்சா மட்டும் போதாது.